الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், தியாகிகள், இமாம்கள், பொப்பாதர்கள், தாயிகள், ஹாஜிகள், பெரியோர்கள், சிறார்கள், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக, நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து வேலை வாங்கிக் கொண்டிருக்கின்றான். இதுதான் உண்மையான நிலவரம். நாம் தொழுகின்றோம் நமக்காக, ஆனா அந்த தௌஹீதை அல்லாஹ் தந்திருக்கின்றான். கடைசி சப்ல இருக்கிறவங்க முதல் சப்ல வராங்கன்னு சொன்னா அதுக்கு யாருடைய தோப்பு? வந்தவங்களுடைய ஆற்றல் இல்லை, இதுதான். பெரிய பெரிய தாயிகள் பின்னாடி இருக்காங்க, உலமாக்கள் பின்னாடி இருக்காங்க. ஜும்மா ஹிதமத் இல்லாத சொல்றேன், குற்றச்சாட்டா சொல்லல. பொதுவாக போகலாம், தொழுக்கு அப்படியே ஓட் பண்ணிடலாம். சரி, எனவே நாம் செய்கின்ற நற்செயல்கள், நல்ல அமல்கள், சேவைகள் நம்முடைய மனதை ஷைத்தான் தூண்டுவோம். என்னன்னு, நான் மோதினா இருக்கேன், நான் இமாமா இருக்கேன், நான் நிர்வாகியா இருக்கேன், நான் ஹாஜியா இருக்கேன், நான் பெரிய வியாபாரியா இருந்துட்டு நிறைய பேருக்கு சேவை செய்யறேன், அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எல்லாம் போயிடும். எனவே அல்லாஹ் வாங்கிக் கொண்டிருக்கின்றான். சில்லா போறோம், வருடம் போறோம், 8 வருஷம் ஓதி இருப்போம். அப்படி யாருக்கு அல்லாஹ் பண்ணட்டுமா? இதெல்லாம் செய்யாம இருந்தா அல்லாஹ் இல்லாத இருக்க மாட்டானா? நம்ம எல்லாம் முஸ்லீம் இல்லை, நமக்கு இல்ல, அல்லாஹ் நஷ்டமா இல்ல கஷ்டமா? நீங்க எத்தனையோ கோடி மக்கள் அப்படி இருக்காங்க, புரியுதுங்களா? எனவேதான் அல்லாஹ் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நபர்களை உருவாக்கி வேலை வாங்கினான். நல்லா பாருங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னா 80 ஹிஜ்ரி. ஹிஜ்ரினா விளம்பரம் நினைக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா, அதுல இருந்து ஹிஜ்ரி கணக்கு. ஹிஜ்ரத் செய்து எத்தனை வருடம் இருந்தாங்க நபி அவர்கள்? 10 வருஷம். நானே சொல்லிடுறேன், கேள்வியா கேட்டு அது ஒரு குற்றச்சாட்டா வந்துடக்கூடாதுல்ல. 10 வருஷம். அப்போ 80 ஹிஜ்ரில பிறந்தாங்கன்னு சொன்னா 70 வருடம் கழித்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விட அந்த நேரத்துல பெரிய வியாபாரி யாருமே இல்லை இஸ்லாமிய சமூகத்துல. அவ்வளவு பெரிய வியாபாரி. நம்மளாம் இமாம் அப்படிதான் பாக்குறோம், நம்மளை விட்டா இங்க ஒண்ணு இல்லை. பயம் என்ன தெரியுமா? இருக்கிறத விட்டுட்டோம்னா தவறான வந்துடக்கூடாதுல்ல. போன ரூபாய் சொன்னேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பொறுப்பை கேட்டு வாங்கினாங்க. நல்ல உரியவங்க விட்டு கொடுக்கூடாது. விட்டு கொடுத்து அதில் ஒரு விபரீதம் ஏற்பட்டால் யார் விட்டு கொடுத்தாங்களோ
ஒரு உதாரணமாக வாப்பா விட்டு கொடுத்த மகனுக்கு குடும்பத்துல பிரச்சனை. இந்த பாவத்துக்கு யாரும் காரணம்? வாப்பாவும் ஒரு காரணம். அவர் விட்டு கொடுத்துருக்க கூடாது அந்த இடத்த. எனவே அல்லாஹ் நல்லடியார்களுக்கு 80 ஹிஜ்ரில பிறக்கிறாங்க. நிறைய சஹாபாக்களை பார்த்திருக்காங்க. அதெல்லாம் நிறைய வேலை வாங்கலாம். அபூ ஹனீஃபா வச்சு வேலை வாங்கினானா இல்லையா? என்னங்க தப்பா சொல்றேன்னா? சரி, உலகத்துல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்ற மாதிரி பின்பற்றக்கூடிய மக்கள் தான் அதிகம் எண்ணிக்கையில. எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆய்வு இருக்கு, குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆய்வு நல்லா யோசிச்சு பாருங்க. அபூ ஹனீஃபா 80 ஹிஜ்ரி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி 95வது ஹிஜ்ரில பிறக்கிறாங்க. இப்போ யார் வயசுல பெரியவங்க? யார் வயசுல பெரியவங்க? 80வது ஹிஜ்ரில ஒருத்தர் பிறக்கிறாரு, 95வது ஹிஜ்ரில இன்னொரு ஆளுநர் பிறக்கிறாங்க. அப்போ அபூ ஹனீஃபா தான் பெரியவர். 4 இமாம்கள்ல வயதுல மூத்தவங்க அபூ ஹனீஃபா தான். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எங்க இருந்தாங்கன்னா மதீனால இருந்தாங்க. பல தடவை அபூ ஹனீஃபாவை சந்திச்சிருக்காங்க. 15 வயது சின்னவர், சிறியவர் வயதில். ஆனால் இவரும் பெரிய ஒரு ஆளி, அவரும் பெரிய ஆளி, 2 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். அபூ ஹனீஃபாவுடைய உண்மையான ஊர் எது தெரியுமா? நாடு ஆப்கானிஸ்தான். இது அவங்களுடைய தாத்தாவுடைய ஊர் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இருந்து கூப்பால பிறக்கிறாங்க. கூப்பான ஈராக் பக்கத்துல வருமோ? எனக்கு பெரிய சொல்லிட்டே இருக்குது, தூங்கிட்டு கூடாது. எனக்கு இந்த ஹிஸ்டரிலாம் தெரியாது. ஆப்கானிஸ்தான்ல பிறந்து ஈராக்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கூப்பால பிறக்கிறாங்க. பல தடவை அபூ ஹனீஃபாவை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சந்திக்கிறார். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? அல்லாஹ் வேலை எப்படி வாங்குறான் பாருங்க. அவங்க இறக்குறாங்க. யாரு? அபூ ஹனீஃபா இங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பிறக்கிறாங்க. கேலியா சொல்லுவாங்க என்னன்னு, எங்க இமாம் பிறந்தாருன்னு இமாம் இறந்துட்டாருன்னு கேலியா சொல்லுவாங்க. அப்படியா? இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாத் அபூ ஹனீஃபா. எப்படி கேட்கலாம்? அவர் இவர் பிறக்குமோ அவர் இறந்துட்டார், எப்படி உஸ்தாத் ஆக முடியும் என்றால், அபூ ஹனீஃபாவுடைய மாணவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய மாணவர் தான் ஷாஃபி. ஷாஃபி பிறக்கிறார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, இன்னைக்கு நீங்க எங்க போங்க, நான் யாரையும் பின்பற்றுறது இல்லைங்க, அப்படி செய்து அமலை கொண்டு வரும், இதான் அமல். அந்த அமல் ஒண்ணு ஹனஃபியா இருக்கும், இல்ல ஷாஃபியா இருக்கும், இல்ல ஹம்பலியா இருக்கும், இல்ல மாலிக்கியா இருக்கும், இல்ல இமாம் புகாரி சொன்ன அமலா இருக்கும். இமாம் புகாரி கூட ஒரு வழியை நடத்தி சென்றிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த மாதிரி சீதர்கள் இனி உலகத்துல பிறப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் நல்லவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள். இன்றைய ஜும்மா நாளைய சனியை விட சிறந்த ஜும்மா இது. சனிக்கிழமை இன்னும் மோசமா இருக்கும். புரியலையா? இதுக்கு விலை கொடுக்கணும், நேரம் ஆயிடும். அதாவது இன்றைய நாள் சிறந்தது நாளை நாளை விட, சனிக்கிழமை சிறந்தது ஞாயிற்றுக்கிழமையை விட, ஆசிரத்துடைய அடிப்படையில கியாமத் நெருங்க நெருங்க இப்படித்தான் போயிட்டு இருக்கோம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நீங்க கிதாப்ல பார்த்திருப்பீங்க, ஹதீஸ் கிதாப்ல. ஹதீஸ் கிதாப் யாருக்கே வெளியே பேர் பார்த்தீங்கன்னா புகாரில இருக்கும்பாங்க, முஸ்லிம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் 2 கிதாப் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இமாம் புகாரிக்கு முஸ்லிம்க்கு என்ன தொடர்பு? எதுக்கு நான் இது தலைப்பு எடுத்திருக்கேன்னா, இன்னைக்கு எல்லாருமே இமாம் புகாரி நினைச்சிருக்கோம். யாரை பார்த்தாலும் இமாம் புகாரி சிறந்தவர். ஒரு மதரசா இருக்குது, தவற என்ன வேண்டாம், குறையாவோ பிழையாவோ குற்றச்சாட்டா சொல்ல. அங்க ஓதி முடிக்கிறவங்களுக்கு பேர் என்ன? தேவபுரில முடிச்சா காசிமி, பாக்தாரில முடிச்சா பாக்தாரி, காஷிபுரால முடிச்சா காஷிபி, நான் ஹைதராபாத்ல முடிச்ச ஹுசாமி. சில பேர் நம்ம கேள்விப்படுறாங்க, சுனாமி போல ஹுசாமின்றாங்க. எங்க இருக்கு தேடுப்பா? தேவபுரிய கிளை மாசாதான். நம்மளும் பிரபலமும் இல்லாத மாதிரி என்ன மாசம் அப்படி இருக்குது. ஆனா ஹைதராபாத் நம்பர் 1. சரி,
புகாரி ஒரு மாசம் இருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எத்தனை வருஷமா தெரியாதா? சென்னையில இருக்கீங்க, அந்த மாசாவே சென்னையில தான் இருக்கு. தெரியாதா? ஒரு மாசா இருக்குது, அந்த மாசால ஆரம்பமான புகாரி. அப்துல் பாசித் புகாரியா? இது தெரியும், அவர் தெரியும். ஆனா புகாரி எங்க இருக்குன்னு திருத்தன்ட்டு எங்க ஒன்றுச்சுல இந்த புகாரியே தெரியலையே. நீங்களா நம்ம நினைக்கிறோம் நாங்களாம் புகாரியை விட, எப்படி புகாரியை விட புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாம் முடிவு சொல்வேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு பெரிய மகான். ஏன்னா வருகின்ற தலைமுறையெல்லாம் மறந்து வாழுது. சொந்த மாமா தெரியாத வாழ்ந்துட்டாங்க தெரியுமா? பாத்துருக்கீங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில உன் மாமாடா, சொந்த மாமா தெரியல, சொந்த பெரியத்தா தெரியல, போற போக்குல அப்பா அத்தாவும் தெரியுமான்னு தெரிய மாட்டேங்குது. பயமா இருக்குங்க. புகாரிலும் தெரிஞ்சு போறோம். நம்மள இன்னைக்கு கூட அரபியில 10 தலைமுறைக்கு சொல்லுவாங்க. நபி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை தானே. நபி அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இடைவெளி இல்லாம தந்தையுடைய பேர் இன்னும் பாதுகாப்பா இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். எத்தனை தலைமுறை நமக்கு தாத்தா பேர் தெரியும், அவங்க அத்தா பேரு, சிலருக்கு அதுவும் தெரியும், அவங்க அத்தா பேரு. அவன் எங்க இருந்தாலும் ஏன் அது அவன் அவன் கிடையாது. நடிகார்களே, பெரியவர்களே, சரி தலைப்பு வந்துடுறேன். புகாரிக்கும் முஸ்லிம் என்ன தொடர்பு யாருக்கா தெரியுமா? என்ன உறவு? சரி, புகாரியுடைய ஹதீஸ் எடுத்து பாருங்க, முஸ்லிமுடைய ஹதீஸ் எடுத்து பாருங்க. ரெண்டு எப்படி இருக்கு தெரியுமா? உள்ளுக்குள்ளே போன ஒரு மாதிரியா இருக்குது, வெளியே போன ஏன் இப்படிலாம் சொல்றாங்க. நான் என்ன பண்றது? ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே ஒண்ணுமே இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிறது மார்க்கெட்ல இருக்கிறது, வெளியில ஒண்ணுமே இல்லை. எல்லாம் புரி, எல்லாமே மாறி 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 மாய உலகத்துல இருக்கும். கனவுலயே ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தான். நான் ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், உம்ரா செஞ்சுட்டேன், சொர்க்கத்துக்குள்ள போயிட்டேன், முன்கருத்துடைய கேள்வி பதில் சொல்லிட்டேன், கிராமம் காத்துடைய சிலையை செயலடு வலது தரத்துல அல்லா கொடுத்துட்டான். எந்திரிச்சு பார்த்தா பதில் கிடையாது. எந்திரிச்சு பார்த்தா பதில் இல்லை அவருக்கு. இவர் கேட்டா வலது தரத்துல செய்யலாம். நல்லவனுக்கு அர்ச்ச தொட்டு போட்டாங்க கேட்பாங்க. அல்லாவுடைய அர்ச்ச தொட்டியா பாத்தியா அதை கூட சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய எல்லா வாழ்க்கையும் பொய்மையான செயற்கையான வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. இமாம் புகாரி உடைய ஹதீஸும் இமாம் முஸ்லிம் உடைய ஹதீஸும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பல இடங்கள்ல சொல்ல போனா பல ஹதீஸும் ஒரே மாதிரியே இருக்கும். பார்க்காம நான் என்ன சொல்றது, நீங்க எடுத்து பாருங்க. ஒரு ஹதீஸ சொல்லிட்டு ரவாஹுல் புகாரி முஸ்லிம்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஹதீஸும் வார்த்தை கூட மாறாத இருக்கும். இப்ப சொல்லுங்க என்ன தொடர்பு? அதுக்கு அரபியில பேர் என்ன தெரியுமா? முத்தபக்குன் அலை. எந்த ஹதீஸுக்கு கீழே முத்தபக்குன் அலைன்னு வந்துச்சோ, இமாம் புகாரி முஸ்லிம் ஒரே ஹதீஸ சொல்றாங்கன்னு அர்த்தம். ஒரே ஹதீஸ், மாற்றம் இல்லாம. அந்த மாதிரி 1000 ஹதீஸ் இருக்குது. சரி, இமாம் புகாரி முஸ்லிம்ல யாரு பெரியவங்க வயதுல? எத்தனையோ கேள்வி கேட்கிற. இமாம் புகாரி தான். என்ன உறவு? நீ புகாரியை விட பெரியவங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ கேட்டு பாருங்க, வாயை திறந்தா நம்மளாம் உட்கார்ந்துடணும். எந்த யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு வந்தாலும் தெரியலையே, பேசவே முடியாது, பதில் கொடுக்கவும் முடியாது பல பேருக்கு. அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பொழிவாங்க. ஆனா டூ வீலர் லோனு, கார் லோனு, ஹவுஸ் லோனு கேட்டா 0% இன்ட்ரெஸ்ட். நல்ல இன்ட்ரெஸ்டும் ஆகிட்டாரு, சந்தோஷமா ஆகிட்டாரு. 0% இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்குள்ள என்ன உள்ள வச்சிருப்பான்னு தெரியாது. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா தெரியாது. அவங்க இல்ல, இது வரைக்கும் நான் வாங்கினது இல்லை. ரெண்டும் வச்சிருக்கேன், வீடு இல்ல, ரெண்டும் வச்சிருக்கேன். ஆனா இன்ட்ரெஸ்ட்ல வாங்கினது இல்ல. பகிரங்கமா சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காரலாம் கிடையாது. சரி,
சொல்லக்கூடிய நோக்கம் எல்லாமே செல்போன்ல இருந்து உயிர் உயிர் எடுத்து கொடுக்க முடியாதுக்காக அது வைக்கிறவங்களுக்கு இல்லாட்டி அதிகம் வச்சிருவாங்க. எவனுக்காவது உயிர் எடுக்க முடியும்னா இந்த உயிரை வச்சிருப்பா அடமானமா எனக்கு கொடுப்பா 1 லட்சம் 2 லட்சம் யாரும் இல்லை. ஆனா பேசுறது என்ன புகாரியே இந்த அதிக திருத்திக்கிருந்தாங்க. எனவே அல்லாஹ் நடிகார்களை தெரிந்தவர்கள் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம். இமாம் புகாரியுடைய மாணவர்கள் முஸ்லிம். இமாம் புகாரிட்ட ஓதுறவர்கள் இமாம் முஸ்லிம். ஒரு தடவை அந்த காலத்துல முகமது பின் யஹ்யான்னு ஒரு நபர் இருந்தார், பெரிய ஆலிம் தான். அவருக்கும் இமாம் புகாரிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. ஒரு தடவை இமாம் முஸ்லிம் முகமது பின் யஹ்யாவுடைய மஜ்லிஸ்ல இருந்தாங்க. அவங்க ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, என் மஜ்லிஸ்ல யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் புகாரிக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா போயிடுங்க, புகாரி சரியில்லை என்பதாக சின்ன கருத்து. உடனே முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அந்த மஜ்லிஸை விட்டு போயிட்டார். என்னுடைய உஸ்தாதுக்கு சொல்றீங்க, இன்னைக்கு நம்மளை பார்த்து அதுதான் அவன் என்கிட்ட ஓடுறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நடக்கிறோம். எல்லாருமே என்கிட்ட இல்லை, எல்லாருமே நம்முடைய ஆசிரியர்களை பார்க்கிறோமா? ஆசிரியர் இன்னொரு தந்தை தானே. உலக கல்வி ஆசிரியராக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வி ஹஸரத்தாக இருந்தாலும் சரி, இன்னொரு தந்தை தானே. பார்க்கிறோமா? அந்த காலம் இருந்தது. போய் பார்த்துட்டு வருவாங்க. முகமது சொல்லுவாங்க, ஆசிரியர் அவர்களே கையை கொடுங்க, நான் முத்தம் கொடுக்குறேன். இம்மா முஸ்லீமை விட உலகத்துல எந்த ஆளும் பெரியவன் கிடையாது. இந்த காலத்துல அடிச்சு சொல்ல முடியும், அவரை விட முத்தத்து எவனுமே கிடையாது. நம்ம விதத்தரது இமாம் புகாரியுடைய கையை முத்தம் கொடுப்பார்கள். ஹதீஸ்ல இருக்குது, சொன்னார்கள் தபீபுல் ஹதீஸ். இமாம் புகாரியை பற்றி இமாம் முஸ்லிம் சொல்றாங்க தபீபுல் ஹதீஸ், ஹதீஸுடைய மருத்துவர். இளநிகி அதுல இருக்கக்கூடிய குறைகள்லாம் வியாதிகளுடைய குறைகள். எனவே அல்லாஹ் நபியார்களே பெரியோர்களே, நிறைய விஷயங்கள் சொல்லணும், நேரம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிற, ஒரு கற்பனை, ஒரு கவிஞனுடைய கற்பனை. ஹயாத்து மௌத்தும் பேசிச்சான். ஹயாத்து மௌத்தும் பேசிச்சான். என்னன்னு சொல்லுங்க. ஹயாத்து மௌத்தை பார்த்து கேட்டுச்சான். ஓ, அதுவும் அரபியில சொல்லணும். வாழ்க்கை மரணத்தை பார்த்து பேசிச்சான். கவிஞருடைய கற்பனை, ஆனா உண்மையான விஷயம். வாழ்க்கை கவிஞர் கற்பனை பண்ணிருக்கான் பாருங்க. என்னன்னு மௌத்தை பார்த்து பேசிச்சான். உன்னையே வெறுக்கிறாங்க, என்னையே நேசிக்கிறாங்க. உன்னையே வெறுக்கிறாங்க, என்னையே நேசிக்கிறாங்க. கப்பல் ஐசா பாலோ வைசா பாலோ மிட்டி ஐசா பாலோ வைசா பாலோன்னு சொல்றோமோ இல்லையா? எங்க போய் கபரஸ்தான்ல உட்காந்துட்டு எல்லா உலகங்களும் இருப்பாங்க. இவருக்கு தெரிஞ்சவர் அந்த மண்ணு போடுங்க, கப்பல் இப்படி கட்டுங்க, இவர் பெரிய ஆளுங்க ஆயிடுவாரு. யாரு? எல்லாருமே ஆயிடுவாங்க. நமக்கு பேச முடியாது, அதுல உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்பாங்க. ஒரு நாள் நானாக இருப்பேன், என் கப்பலை போடும்போது கூட சொல்லுவாங்க, என் கப்பல்ல கூட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன தயாரிப்பு செஞ்சேன். அதனால ஹயாத் வாழ்க்கை கேட்டுச்சா, மௌத்தை பார்த்து. ஒன்னையும் வெறுக்கிறாங்க, மரணத்தை பார்த்து கேட்டுச்சான். மரணம் என்னையே நேசிக்கிறாங்கன்னு கேட்டுச்சான். மரணம் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? நான் கசப்பான உண்மை, நீ பொய்யாத அழகன். இதை விட என்ன பெயர்கள் இல்லைங்க? உண்மையா இல்லையா? நான் கசப்பான உண்மை. நீ ஆஸ்திரேலியால இருந்தாலும் பொய்காச்சு இருக்கு. ஏன் மதீனா முனவ்வரால இருந்துதான் தீரணும். ஹஜ்ஜுக்கு போறவங்க சொல்றாங்க, பெரும்பாலும் எல்லா தொழிலையும் ஜனாதா வருமா. நான் போனது இல்லை, அதனால சொல்றவங்களை வச்சு சொல்றேன். உம்ரால வந்துச்சுங்களா பாருங்க. அப்போ நான் கசப்பான உண்மை, ஆனா நீ அழகான பொய்யல். ஆனா இந்த அழகான பொய்யதான் எல்லாம் நம்புறோம், எல்லா இடத்துலயும் நம்புறோம். எனவே எல்லாம் நல்லடியார்களே பெரியவர்களே, இமாம் புகாரியுடைய பெயர் என்ன தெரியுமா? நாயகத்துடைய பெயர் முஹம்மது. அவங்க அத்தா பேர் இஸ்மாயில். இமாம் புகாரியுடைய அண்ணன் பேர் என்ன தெரியுமா? அஹ்மத், நபியுடைய இன்னொரு பெயர். அவங்க அத்தா பேர், 2 பேரும் ஒரே அத்தா தானே, அத்தா பிறக்கிறவங்க இஸ்மாயில். இமாம் புகாரியே
உருவாக்கினார் தெரியுமா? நாயகம் சாஸ்திரம் கனவு காண்றாங்களாம். நபியவர்களுடைய உடம்புல ஈ முக்கியதான். ஈ மாம்பழ சீசன், மாம்பழமும் ஈக்கால ஈயும் காணாம். சரி விடுங்க, நம்ம பிரச்சனை இல்லை. ஈ முக்கியதான். இந்த கண்டவுடன் இவங்க என்ன பண்றாங்க? அந்த ஈயை தோற்கிறாங்க. இமாம் புகாரி கனவுல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன மாதிரி சொன்னேன், கனவுல ஒருத்தரை பார்த்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டான்னா ரசூலுல்லாஹ் தான் அடிச்சு சொல்லலாம். அதுக்கு ஆதாரம் தேவை கிடையாது. எவன் தான் வேணும் தீர்க்கப்படி மென்டல் ஹாஸ்பிட்டல் தேடிட்டோம், நமக்கு தேவை இல்லை. ஏற்றுக்கொள்ளலாம் பேசவே மாட்டேன். புரிஞ்சுங்களா? காலை எழுந்தவுடன் இமாம் புகாரி ஒரு உஸ்தாத்த சொன்னாங்க இந்த கனவை பத்தி. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அந்த ஒரு காலம் வரும், நிறைய பேர் நபியுடைய ஹதீஸோடு பொய்யான விஷயங்களை சேர்ப்பாங்க. அதை அகற்றுவதற்கு ரசூலுல்லாஹ் உங்களை தயாராகுங்கன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் 6 லட்சம் ஹதீஸ்ல இருந்து, எத்தனை 6 ஹதீஸும் தெரியாது, ஒரு ஹதீஸுடைய 6 வரை நமக்கு தெரியாது, நான் என்னையே சொல்லிக்கிறேன். 6 லட்சம் ஹதீஸ்ல இருந்து புகாரி இந்த கிதாபை உருவாக்கினால் புகாரி முழுக்க 7275 ஹதீஸ் தான். முக்கர்ரராத்துடன் சில ஹதீஸ்கள் ரிப்பீட் ஆகும், அதெல்லாம் சேர்த்து 7275. அந்த முக்கர்ரராத்துன்னு சொல்றத திரும்ப திரும்ப வருது. இன்னமும் 7 தடவை வரும் புகாரில. அந்த முக்கர்ரராத் டபுள் அவரை எடுத்துட்டா வெறும் 4000 ஹதீஸ். 6 லட்சத்திலிருந்து 4000 ஹதீஸ் கிதாப் தான் புகாரி. எந்த அளவுக்கு அதை பாதுகாத்து அவங்க உருவாக்கி கொடுத்திருப்பாங்க தெரியுமா? அது மட்டுமல்ல, ஒரு ஹதீஸை எழுதும் பொழுது அந்த கிதாப்ல புல் தயாரிப்பு செஞ்ச பிறகு, இவ்வளவு அதுக்கு பிறகு மெனக்கிட்ட பிறகு இரவு நேரத்தில் 2 ரக்காத் தொழுவாங்களாம். ஸலாத்துல் இஸ்திகாரா தொழுதுட்டு, யா அல்லாஹ் இந்த ஹதீஸை நான் எழுத போறேன், இதுல ஏதாவது குறை இருந்தால் இந்த கடவுளை காட்டு. இஸ்திகாரா, நம்ம பத்தி இஸ்திகாரா கேட்டோம் வச்சுங்க, நரகத்துடைய எல்லா கடவும் தெரிஞ்சிருப்போம். பொதுவா சொல்றது, என்ன வாழ்க்கை வாழ்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து யாருடைய மனதையும் உழைச்சிடாதீங்க. அது காபாவிட பெரியது. காபத்துல்லாவை இடித்தால் பரவாயில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஸ்லிமின் இதயத்தை உடைத்து விடாதீர்கள், குறிப்பாக உறவுகளை துண்டித்து விடாதீர்கள், பெற்றோர்களை துண்டித்து விடாதீர்கள். ஒருத்தர் முதல் தடவை சம்பாதிச்சுட்டு வந்து அம்மாட்ட சம்பளம் கொடுத்தாங்க. அம்மா சொன்னாங்கன்னா போய் வாப்பாட்ட கொடுப்பா, இல்ல நீங்களே கொடுத்துருங்க. நானும் நினைச்சேன், பாத்தியா 2K கிட்ஸ் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன். இல்ல, ஏன்பா என் கையில தர மாட்டேன், வாப்பா கையில. ஏன் தெரியுமா? மறுபடியும் அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லப்பா நீங்க கூட சந்தோஷப்படுவாரு. இல்ல நான் தரவே மாட்டேன், நீங்க கொடுங்க. எதுக்கு? பார்த்துருக்கீங்க, நீ எங்க பார்த்து நான் அங்கதான் பார்த்தேன். அந்த மாதிரி எழுத்துறத திரிக்கிறாங்க பாருங்க. ஆனா எவ்வளவு புகாரி தவறில்லை, தவறில்லை. பையன் சொன்னா அது எனக்கு படிப்பிட, நம்மளாம் எடுத்துக்கிடுங்க. அம்மா கண்ணந்து கண்ணீர் வந்துச்சுன்னா உலகம் நரகம் ஆயிடுச்சு. நமக்கு யாருமே அவங்க தவறாக இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த பையன் சொன்னானா, இது வரைக்கும் நான் அத்தாயிட்ட போய் வாப்பாட்ட போய் இப்படிதான் நின்றுருக்கேன், என்னுடைய வாப்பாட்டை மேல இருந்திருக்குது, இப்ப நான் சம்பளம் கொடுத்தேன்னா வாப்பாட்டை கீழே இருக்கும், என் கை மேல இருக்கும், அதனால நீங்களே கொடுத்துருங்க. இதுதான் இந்த பெரிய பெரிய உலமாக்களை விட பெரிய பெரிய நபர்களை விட சிறந்த வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். இதைதான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை காட்டினாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நபிகள் பேசிட்டே இருக்காங்க. ஓடிட்டு ஒரு பெண்களை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சாங்க. யாரும் அவங்க தனக்கு பாலிய செடி தாய் ஹலீமா சாதியா. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, நம்முடைய வீட்டிலேயே சொர்க்கம் இருக்குது. அம்மாவுடைய ரூபத்துல, வாப்பாவுடைய ரூபத்துல, நல்ல மனைவியுடைய ரூபத்துல. இன்ஷா அல்லாஹ் நாம் அவங்களுக்கு பணியை செஞ்சாலே போதும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்துருவாராக. ஆமீன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுது 5 நிமிடம்.